காத்திருந்த தருணம் வந்தது. பார்த்தன் மீது கணைகள் பாய்ந்தது. அன்னை வாங்கிய சத்தியமும் கண்ணன் செய்த சாதுரியமும் விஜயனுக்கு வெற்றியையும் கர்ணனுக்கு வீழ்ச்சியையும் கொடுத்தது. அன்று முதல் இன்று வரை வீரத்தை வென்றது சூழ்ச்சி மட்டுமே. கர்ணனை கவச குண்டலங்கள் காக்கவில்லை, கற்ற வித்தைகளும் காக்கவில்லை, ஏன் மாதா பிதா குரு தெய்வமும் கூட காக்கவில்லை. ஆனால் கர்ணன் செய்த தர்மம் காக்க தவறவில்லை. படைத்தவன் பலமும் வலுவிழந்து போனது தர்மத்திடம். கர்ணன் செய்த தர்மம் கடவுளையும் கையேந்த வைத்தது கர்ணனிடம். தவம் செய்து முக்தி பெற்றவர்கள் பலர் உண்டு, தர்மம் செய்து முக்தி பெற்றவர் தரணையில் கர்ணனின்றி வேறு யாருண்டு? ஆளும் வரை தன்னிடம் உள்ளதை தர்மம் செய்து, இறக்கும் போது தன்னையே தர்மம் செய்து, தர்மத்தின் மறு உருவமாய் மகாபாரதத்தின் தலைவனாய் குருஷேத்திரத்தில் வீழ்ந்தாலும் சரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம் கர்ணன்.